அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் ஒருவர் தன் கையில் இருக்கும் அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம், இதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு இளம் விறகு வெட்டி புது கோடாரியுடன் தனது தந்தையுடனும் காட்டை நோக்கி புறப்பட்டான் மரங்களை வெட்டுவதற்கு. அவர்கள் விறகுகளுக்காகவே மரங்களை வெட்ட புறப்பட்டனர். அந்த இளம் விறகு வெட்டி மிகவும் சுறுசுறுப்பாக எப்படியாவது மரங்களை எல்லாம் வெட்ட வேண்டும் என்ற ஆர்வத்துடிப்பில் தந்தையுடன் சென்று கொண்டிருந்தான். அப்போது காட்டில் அவன் ஒரு மரத்தை காட்டினான். தந்தையே, இந்த மரத்தை வெட்டலாமா? தந்தை சிரித்தவாறே கூறினார், இந்த மரம் உன்னை போன்று இளமையான மரம். இன்னும் 40 ஆண்டுகள் இது செழித்து வளர்ந்து வாழக்கூடிய மரம். ஆகவே இதனை நாங்கள் வெட்டினால் சூழல் பாதிக்கப்படும். இன்னும் சிறிது தூரம் சென்ற பின்பு மகன் இன்னொரு மரத்தை காட்டி, தந்தையே, இதை வெட்டலாமா? தந்தை சொன்னார், இது தேக்கு மரம். நாங்கள் விறகுகளுக்காக மரத்தினை வெட்டப் போகின்றோம். ஆனால் இந்த தேக்கு மரத்தினூடாக மரப்பொருட்கள் அனைத்தையும் செய்து கொள்ள முடியும். ஆகவே இதனை வெட்டுவது நமக்கு கூடாது. சரி, இன்னும் சிறிது தூரம் சென்ற பின்பு மகன் ஒரு மரத்தினை காட்டி, தந்தையே, இதை வெட்டலாமா? உடனே தந்தை சொன்னார், மகனே, இந்த மரத்தினை பார், இது பெரிய ஒரு விருட்சமான மரம். இதன் நிழலில் அனைத்து பறவைகளும், ஏன் மனிதர்கள் கூட, இந்த காட்டு வழியால் செல்லும் மனிதர்கள் கூட இதில் இளைப்பாரி தங்களது உணவினை அருந்துமிடும். ஆகவே இந்த காட்டை வெட்டினால், இந்த மரத்தை வெட்டினால் நாம் இந்த காட்டுக்கு செய்கின்ற துரோகமாக இருக்கும். சரி, இன்னும் சிறிது தூரம் நடந்த பின்பு மகன் இன்னும் ஒரு மரத்தை காட்டினான். தந்தையே, இந்த மரத்தை வெட்டலாமா? தந்தை சொன்னார், இந்த மரத்தினை பார், இதில் எத்தனை பழங்கள் காணப்படுகின்றது. இத்தனை பழங்களும் இந்த காட்டில் வாழும் பறவைகளுக்கு உணவாகும். இதனை வெட்டினால் பறவைகள் பாதிக்கப்படும். இதனை வெட்டக்கூடாது மகனே. மகன் எதுவும் பேசாமல் சிறிது தூரம் சென்றான். பின்பு ஒரு மரத்தை காட்டி, தந்தையே, இதனை வெட்டலாமா என்றான். தந்தை சிரித்தவாறே, சரி, சரியாக அடையாளம் கண்டுவிட்டாய். இந்த மரம் இன்னும் சில நாட்களில் பட்டு உதிர்ந்து பிரயோஜனமற்றதாகிவிடும். இதற்கு நிறைய வயதாகிவிட்டது. இதனை நன்றாக விறகுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கதை என்ன சொல்கின்றது என்றால், இந்த இளம் மகனிடம், அதாவது இளம் விறகு வெட்டியிடம் உள்ள கோடரியை போன்றதுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அதிகாரம். அவர்களது கையில் அதிகாரம் இருப்பதற்காக எந்த ஒரு தனக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களையோ தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அவர்களுடைய வேலையையோ அல்லது திறமையையோ அல்லது பதவி நீக்கம் செய்யவோ முடியும். ஆனால் அவ்வாறு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஏனெனில் மனிதனிடமிருந்து சிறப்பானவற்றை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த காட்டில் உள்ள மரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தது. அதே போன்று ஒரு அலுவலகத்திலோ சரி, வேற எந்த இடங்களிலோ சரி, அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியான வழிக்கு பயன்படுத்த வேண்டும். அவர்கள் தனக்கு கீழ் உள்ள ஊழியர்களை சரியான வழியில் பயன்படுத்தினால் அவர்களிடமிருந்து சிறந்தவற்றை பெற முடியும். அதைத்தான் இந்த கதை சுட்டி நிற்கின்றது. அதிகாரத்தை எப்போதும் அளந்து பயன்படுத்த வேண்டும். துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.